ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? வெல்கம் டு காரை ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி நாம் நண்டு கிரேவி பார்க்கலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு செய்கிற பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு புடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 6 பூண்டை இடித்து வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் நமக்கு வேணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 5 நண்டை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி இப்படி புட்டு நண்டை முழுசாக இருக்குங்க, அதை புட்டு இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் மசாலாலாம் உள்ளே போகும். அடுப்பில் வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டுங்க. அது கூட பூண்டையும் போட்டுங்க. அது மேலே கருவேப்பிலை போடுங்க. அடுத்தது யாருங்க? வெங்காயம். ஆமாங்க, வெங்காயத்தையும் போடுங்க. அதுக்கு மேலே ஒரு 4 உப்பை போடுங்க. கல் உப்பை 2 புரட்டுங்க. அதுக்கப்புறம் வாங்க ஒன்று ஒன்றா போடலாம். இப்போ நான் பச்சை மிளகாவை போடுறேன். பச்சை மிளகாவும் போட்டு எண்ணெயில் 2 வாட்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளிங்க. அந்த தக்காளியும் போட்டு நல்லா வாட்டுங்க. அவ்வளோதாங்க. அது மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூளை தூவி அதையும் 2 வாட்டிட்டு அவ்வளோதாங்க. மூடியை போடுங்க. மூடியை போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வேகட்டுங்க. திறந்து பார்த்தா இப்படி இருக்குங்க. அது மேலே என்னோடய அல்டிமேட் ஸ்டாருங்க இவர். வாங்க அவரையும் போடுவோம். மிளகாத்தூள் தாங்க, எங்கள் வீட்டு மிளகாத்தூள். அதையும் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நண்டையும் வச்சிடலாங்க. வச்சாச்சு. வாங்க எப்படின்னு பார்க்கலாமா? இப்படி தான் வச்சுக்கோங்க. அதையும் மூடி போட்டுடலாங்க. வாங்க மூடியாச்சு. மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டோங்க. கொதிச்சோடனே இந்த மூடியை திறந்துடுங்க. இப்படி தலைன்னு கொதித்து நல்லா சுண்டி வந்திருக்குங்க. அவ்வளோ ஒரு வாசம் பாருங்கள். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஊற்றுறேங்க. இந்த தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இந்த நண்டு கிரேவிக்கு அதுதாங்க இதோட வாசத்துக்கு முக்கியமாகவும் டேஸ்ட்டுக்கு சூப்பராகவும் இருக்குங்க. இப்போது அதை 2 பரட்டி விட்டுடலாங்க. இப்படி தான் பார்க்கவே நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. எல்லாருக்கும் பிடிக்குங்க. இப்போது இது நல்லா கொதித்து வருதாங்க. மூடிடுங்க. அப்புறம் என்னங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். தலைன்னு நல்ல கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எடுத்து சர்வ் பண்ணால் அப்பப்பா எங்கள் வீட்டில் ஆளை விட மாட்டாருங்க.